மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 101. கிரி பேசிக் கொண்டிருக்கும் போதே மித்ரா பதட்டமாக அவர்களிடம் ஓடி வந்தாள். அவள் உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதனை கண்ட கிரி, மித்ரா என்ன ஆச்சு என்றான் குழப்பமாக. அவள் எல்லோரையும் ஒரு முறை பார்த்தாள். யாரும் அவளிடம் பேசவில்லை என்றாலும் அங்கே இருந்து யாரும் நகரவில்லை. அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். அதில் கொஞ்சம் திருப்தி அடைந்தவள், எனக்கு எல்லாரும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ் என்றாள். அவள் குரல் கூட நடுக்கத்தில் ஒலித்தது. சட்டென்று ஒரு பெண்ணின் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை வாங்கி அவளிடம் தந்து, மித்ரா ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகு, என்ன ஆச்சுன்னு அப்புறம் சொல்லு என்றான் கிரி. பாட்டிலை திறந்து அவசர அவசரமாக தண்ணீரை குடித்தவளுக்கு அப்பொழுதும் நடுக்கம் நிற்கவில்லை. மிரட்சியான கண்களோடு கூறினாள், அது அங்க என்னோட அண்ணன் வந்திருக்காரு. எல்லோரும் புரியாமல் அவளை பார்த்தனர். கிரியும் புரியாத பார்வையை அவள் மேல் செலுத்தி, உன் அண்ணன் தானே, அதுக்கென்ன, அவரை பார்த்து ஏன் இப்படி பயப்படுற என்று கேட்டான். அது என்று சொல்லி தயங்கி நிறுத்தியவள் கிரியிடம் கூறினாள், நீ காலேஜ் விட்டு போனதுக்கப்புறம் இவங்க யாரும் என்கிட்ட பேசுறதில்ல. தெரியும், இப்போதான் தெரிஞ்சது, சாரி என்றவனை விசித்திரமாக விழி விரித்து பார்த்தாள் மித்ரா. அதுக்கும் அண்ணனை பார்த்து பயப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க யாரும் என்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு என் அண்ணனுக்கு தெரியாது. அது தெரிஞ்சா ஏன் பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாரும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நான் போய் சொல்லி உன்னை மாட்டி விட்டேன்னு தெரிஞ்சா என்னை என்ன பண்ணுவாருன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. காலேஜை விட்டு நிறுத்தினாலும் நிறுத்திடுவாரு. இதுக்கு மேலே என்னை படிக்கவும் வைக்க மாட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் நீங்க தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன்னு இங்க வந்து நிற்கிறாரு. இப்போ எங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், யாரையும் காணோம் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் கிரவுண்டில் இருக்காங்க, நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். சரி எல்லாரும் எங்கே இருக்காங்க, வா வந்து பேசுகிறேன். எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஏன் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் யாரையும் கூட்டிகிட்டு வரல, என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல அவரை உட்கார வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடி இங்கே ஓடி வந்தேன். ப்ளீஸ் என் அண்ணன்கிட்ட என்னை மாட்டி விட்டுடாதீங்க. நடுங்கிய குரலில் பயந்தவாறே அவள் கேட்டாள். இப்படி தானே மித்ரா அன்னைக்கு நாங்களும் கெஞ்சினோம், கிரியை காப்பாத்து அப்படின்னு, நீ அதை பண்ணியா? சிவானி கோபமாக கேட்டாள். ப்ளீஸ் சிவானி புரிஞ்சுக்கோ, அன்னைக்கும் இதே காரணம்தான். நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தப்பு எங்கள் வீட்டில் தெரிஞ்சா அவ்வளவுதான். கிரிக்காச்சு அவங்க அண்ணன் 1 வருஷம்தான் படிப்பை நிறுத்தினாரு. ஆனால் என்னை எப்பவுமே வீட்டை விட்டே வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு பயந்து தான் அன்னைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பேசலைனாலும் பரவாயில்ல. இப்போ கொஞ்ச நேரம்தான் ப்ளீஸ் இறங்கிய குரலில் அவள் கெஞ்சினாள். எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க கிரி கூறினான், சரி மித்ரா, நீ போய் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வா. அவனை ஒரு பார்வை பார்த்தவள் திரும்பி எல்லோர் முகத்தையும் ஒரு முறை பார்த்தாள். அவங்களும் பேசுவாங்க, கூட்டிகிட்டு வா என்று அவளை அனுப்பி வைத்தான். அவளோ நம்பாத பார்வையோடு எல்லோரையும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். டேய் ஏன் இப்படி பண்ணுறீங்க, பாவம் அவ தான் சொல்கிறா இல்லை, இப்போ நீங்கள் ஏதாச்சும் பண்ணால் அவளோட படிப்பு ஸ்பாயில் ஆகிடும். அப்புறம் அவள் பண்ண தப்புக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? விட்டு தொலைங்கடா, எல்லாரும் அவகிட்ட பேசுங்க ப்ளீஸ் எனக்காக, இல்லைனா எனக்கு அது குற்ற உணர்ச்சியாக உறுத்திக்கிட்டே இருக்கும் என்றான் வருத்தத்தோடு. அவன் அருகில் வந்த நிர்மல் அவனை தோளோடு அணைத்து, சரிடா, எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணுற, நாங்கள் பேசுகிறோம் என்றான். தேங்க்ஸ்டா என்றான் புன்னகையோடு. அதற்குள் மித்ரா மாதேஷை அழைத்து வந்திருந்தாள். புன்னகையோடு எல்லோரிடமும் ஹாய் என்றான். அவன் புன்னகையோடு கூறினாலும் அவன் தோற்றத்திலும் குரலிலும் தெரிந்த அதிகாரத்தை எல்லோரும் உணர்ந்து கொண்டனர். மித்ராவின் பயம் இப்பொழுது அவர்களுக்கும் புரிந்தது. அவளை பாவமாக பார்த்துவிட்டு அவனிடம் எல்லோரும் பேசத் தொடங்கினார்கள். சில நிமிடங்கள் பேசிவிட்டு எல்லோரிடமும் பொதுவாக கூறினான், எல்லாரும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. மித்ரா இன்வைட் பண்ணுறியா இல்லையா? ஏன் யாரும் இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல? 1 இயர் முடிஞ்சிருச்சே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பயும் கூட்டிகிட்டு வருவ என்று கேட்டான். இல்லை அண்ணா, அவங்க எல்லாம் சின்ன வயசுலேருந்து என் கூட படித்தவங்க, அதனால அவங்க எதுவும் யோசிக்காமல் வருவாங்க. இவங்க எல்லாரும் இப்போதானே பழகுறாங்க, அதனால தான். நானும் இன்னும் யார் வீட்டுக்கும் போனதில்லையே என்றாள் மித்ரா. அதனால என்ன, போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பினான். அவனுடனேயே மித்ராவும் நடந்தாள். ஏன் என் கூட வர, எனக்கு என்ன போகிறதுக்கு வழி தெரியாதா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு என்று சொல்லியவனின் அதட்டல் தொனியிலேயே மித்ராவின் நிலை எல்லோருக்கும் புரிந்தது. அவள் தயங்கியபடி அவர்களை நோக்கி வந்துவிட மாதேஷ் அங்கிருந்து சென்று விட்டான்.
அவன் சென்ற பின் சில நிமிடங்கள் அங்கே அமைதி நிலவியது. யாரும் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து, எங்க அண்ணன் போயிருப்பாரு, எல்லாருக்கும் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்கத் தொடங்கியவளை அழைத்தாள் ஷிவானி. மித்ரா, ஒரு நிமிஷம் நில்லு. அவளுடைய வருத்தம் தோய்ந்த முகம் ஷிவானிக்கு ஏதோ செய்ய, இதற்கு மேல் அவளை வருத்தம் கொள்ளச் செய்ய அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆச்சரியமாக திரும்பி அவளை பார்த்தாள் மித்ரா. எங்க போற? இங்கேயே இரு என்றவளை இன்னும் திகைப்போடு பார்த்தாள். எல்லாரையும் ஒரு முறை பார்க்க, நீ டெரர் பீஸ்ன்னு நினைச்சேன், கடைசியில நீ ஒரு டம்மி பீஸா என்றான் மதன். எல்லோருக்கும் சிரிப்பு வந்துவிட மித்ராவும் சிரித்து விட்டாள். அது ஒன்றும் இல்லடா, பில்டிங் ஸ்ட்ராங் போல, பேஸ்மெண்ட் தான் ரொம்ப வீக்கா இருக்கு என்றாள் மது. மீண்டும் அனைவரும் சிரித்தார்கள். தேங்க்ஸ் என்றாள் மித்ரா கலங்கிய கண்களோடு அனைவரையும் பார்த்து. விடுடி என்ற குஷி. வா நம்ம போகலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்து சென்றாள். ஓகே, நான் கிளம்புறேன் என்றான் கிரி. ஏண்டா? ஏற்கனவே அங்க 3 பேர் எரிமலையா பொங்கிக்கிட்டு இருப்பானுங்க, இப்பவே நான் லேட்டு என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டான். அவன் மனது இப்பொழுதுதான் நிம்மதியாக இருப்பதை போல் தோன்றியது. பழையபடி எல்லோரும் மித்ராவோடு பழகத் துவங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் மித்ரா. கிரிதான் அவர்களிடம் தனக்காக சண்டையிட்டான் என்று தெரிந்ததும் ஆச்சரியம் கொண்டாள். இப்படி ஒருவனும் இருப்பானா என்று எண்ணியவள் அன்று கல்லூரி முடிந்ததும் விடுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தவனை நிறுத்தினாள். அவளை பார்த்தவன் எதுவும் பேசாமல் மெல்லியதாக புன்னகைத்தான். எல்லாரும் சொன்னாங்க, நீதான் எல்லார்கிட்டையும் எனக்காக சண்டை போட்டேன்னு. ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் புன்னகைய அவனிடம் இருந்து பதிலாக கிடைத்தது. நீ பழசை பற்றி பேச வேணாம்னு சொல்லியிருக்க, இருந்தாலும் எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு 2 நிமிஷம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன். நான் அன்னைக்கு உன் மேலே இருந்த கோபத்தில் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் எந்த விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் இருந்த கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன். நீ ஹாஸ்டலில் இருக்கிற பையன்தானே, என்ன ஒரு 4 நாள் 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணால் யாருக்கு தெரிய போகுது? உன் வீட்லையும் இதை பற்றி தெரியாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பிரின்சிபால் உங்கள் அண்ணனை வர சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாது. உன் அண்ணன் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து உண்மையை சொன்னால் பிரின்சிபால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சொல்லிடுவார். எங்கள் அண்ணனுக்கு பயந்து தான் நான் அன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஐ எம் சாரி. இந்த 1 வருஷமாக நான் அதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அந்த நாள் வரைக்கும் பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற தாட் மட்டும்தான் எனக்கு இருக்கும். அது இருக்கிறதுனால எல்லாரும் எப்பவும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற திமிரும் இருந்தது. ஆனால் என்னைக்கு ஒருத்தனுக்காக மொத்த கிளாஸும் என்னை ஒதுக்கி வச்சாங்களோ அப்போவே பணத்தை விட குணம் ரொம்ப பெருசுன்னு புரிஞ்சது. இப்போவும் நான் பண்ண தப்பை பற்றி யோசிக்காம, என்னை பழி வாங்கணும்னு நினைக்காம எனக்காக எல்லார்கிட்டையும் சண்டை போட்ட உன்னோட குணம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்தது பியர் இல்லை, கோக் தான். சும்மா உன்னை கலாட்டா பண்ணதான் அப்படி செஞ்சேன். எல்லாத்துக்கும் சாரி. இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயத்துக்கும் உன்னை பாராட்டணும்னு தோணுது. கடைசி வரைக்கும் நீ அதை குடிக்க வாயே திறக்கல. உன்னோட அண்ணனும் அண்ணியும் ரொம்ப நல்லா உன்னை வளர்த்துருக்காங்க என்றவள் மெல்லியதாக புன்னகைத்தாள். அவங்கள பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எப்போவாச்சும் அவங்க உன்னை பார்க்க வர்றப்போ சொல்லு, அவங்கள தூரமாக இருந்து பார்த்துட்டு போகிறேன் என்றாள். அப்போதும் புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தான் கிரி. ஓகே, பாய் என்று சொல்லிவிட்டு அவள் திரும்பி நடக்க எத்தனிக்கையில் அவனுடைய கைபேசி ஒலித்தது. சத்யாதான் வீடியோ காலில் அழைத்தாள். அழைப்பை ஏற்றவன், மித்ரா ஒரு நிமிஷம் என்றான். அவள் நின்று புரியாமல் அவளை பார்க்க, யாருடா மித்ரா என்றாள் சத்யா. அண்ணி, இங்கே ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொன்னான் என்றவன் சட்டென்று போனை மித்ராவிடம் நீட்டினான். அவன் செய்கையில் திகைத்து பார்த்தாள் மித்ரா. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.